ஆல்ரெடி அவர் எங்களுக்கு அண்ணன் தான், எங்க பொண்ணுக்கு மாமன் தான். அத இப்ப நீங்க போட்டீங்கன்னா கூட வெளியே தப்பாதான் பேசுவாங்க. அதை பத்தி நாங்க கவலைப்படல. அவர் எங்களுக்கு எப்பவுமே அண்ணன் தான். அவர் மேல இருக்க பாசத்தில் தான் நாங்க வந்திருக்கோம். அவர் தான் கண்டிப்பா வருவார். அது அது தெரியல. ஆனா அவ்வளோ அவர் மேல அவங்களுக்கு பாசம் இருக்கு. அரசியல் இருந்திருக்கு இத்தனை வாட்டி. யாரும் நாங்க இது உள்ள வரணும்னு நினைச்சதே கிடையாது நாங்கெல்லாம். ஆனா இன்னைக்கு தளபதினு வரப்ப எங்களுக்கு ஒரு அண்ணனா தான் தோணுது. மத்த அரசியல் தலைவர் எங்களுக்கு அப்படி தோணல. அரசியல்னால சாக்கடை அப்படின்ற ஒரு இதுல வரப்ப எங்களுக்கு அது தோணல. ஆனா இன்னைக்கு எங்க அண்ணன், நம்ம அண்ணன் அங்க இருக்காரு அப்படின்னுட்டு கூட்டத்துல போக கூடாது, எங்களுக்காக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, கூட்டத்துல போக கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ஆனா நம்ம அண்ணன் அங்க இருக்காரு அப்படின்ற ஒரு இதுவால நாங்க அந்த தைரியத்துல வந்திருக்கோம். ரொம்ப சேஃப். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ, ஒரு பெண்ணை எவ்வளவு தரக்குறவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுவானுங்க. பேசுங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. நீங்களும் ஒரு தாய் வயிற்றுலதான் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கும் அக்கா தங்கச்சி இருக்கும், உங்களுக்கும் புள்ள குட்டி பிறக்கும், அதுல பொண்ணும் பிறக்கும். உங்களுக்கு எங்களை என்ன பேசுறீங்களோ அது உங்களை தான் பாதிக்கும். அவ்வளவுதான். இப்ப நிறைய பிரச்சனை நடந்துட்டு எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆமா, அவரு ஃபேஸ் பண்ணிப்பாரு. அதாவது நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கே நிறைய பிரச்சனை வரும். இப்ப அவரு பெரிய ஆளு, அவருக்கு கண்டிப்பா பிரச்சனை வரதா செய்யும். அதனால அவரு ஃபேஸ் பண்ணிப்பாரு. அவருக்கு சப்போர்ட்டா நாங்க எல்லாரும் இருக்கோம். அதனால எங்க அண்ணன் எதுவும் பண்ண முடியாது. எங்க பார்த்தாலும் விஜய் திரிஷா வந்துட்டாங்க அதை பத்தி பேசுறாங்க. அவங்களோட ரசிகர்களே ஓட்டு போட மாட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அது பார்க்க எப்படி இருக்கு? ஒரு சாதாரண குடிமகனுக்கு வெளியே வரோம், சாதாரணவங்களுக்கு இப்ப நான் வெளியே வரேன், நான் என்ன பண்றேன்றது எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு தான் வரேன். அது எனக்கு தெரியும், என் புருஷனுக்கு தெரியும், என் குழந்தைங்களுக்கு தெரியும். பாக்குற மத்தவங்களுக்கு இவன் என்ன இப்படி சுத்திட்டு இருக்காளே இப்படிதான் தோணும். அந்த மாதிரி நமக்கே அப்படின்றப்ப அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவருக்கு எப்படி நடக்கும்? ஆனா அவருக்குள்ள என்ன இருக்கு அவங்க வீட்டுலதான் தெரியும், நமக்கு ஒண்ணும் தெரியாது. சரிங்களா? எங்க அண்ணன் எங்களுக்கு தப்பா பார்க்க தோணல. அவ்வளவுதான். இந்த விஷயம் அவருக்கு அரசியல பாதிப்பு ஏற்படுத்துமா? கண்டிப்பா ஏற்பட்டாது. புரிதல் இப்ப எல்லா மக்களுக்குமே புரிதல் இருக்கு. கண்டிப்பா ஏற்பட்டாது. வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அண்ணன் தான் வருவாரு. அது அவர் மூக்க உடைக்கிற மாதிரி அண்ணன் தான் வருவாரு.